பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவர் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவேதான் அவர் உங்களை எந்நாளும் காப்பாற்றி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எந்நாளும் என்பது குறிப்பிட்ட நொடி, நிமிடம், மணி, நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் மட்டுமல்ல. எந்நாளும் என்றால் எப்போதும், என் நேரமும், காலை, மத்தியானம், மாலை, இரவு என்று எல்லா நேரத்தையும் குறிக்கிறது. ஆண்டவர் உங்களை எந்நாளும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து காப்பாற்றுவார். தீங்கின் காலத்திற்கு விலைக்கு தப்புவிப்பார். பொல்லாத மனுஷனிடமிருந்து உங்களை விலைக்கு காப்பாற்றுவார். பொல்லாத சத்ருவின் கிரியைகளில் இருந்து உங்களை விலைக்கு பாதுகாப்பார். எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் உங்கள் வீட்டையும் உங்கள் எல்லைகளையும் தொடாதபடிக்கு, உள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். உங்கள் எல்லைக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணி காப்பாற்றுவார். உங்களை துன்பப்படுத்துகிற காரியங்கள் உங்கள் எல்லைக்குள் வராதபடிக்கு, உங்கள் வீட்டுக்குள் வராதபடிக்கு ஆண்டவர் காப்பாற்றுவார். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த வசனத்தை தியானிக்கிற உங்களை ஆண்டவர் எந்நாளும் காப்பாற்றி உங்கள் குடும்பத்துக்குள் வாசம் பண்ணி, உங்கள் எல்லைக்குள் வாசம் பண்ணி, கர்த்தர் உங்களை பயமில்லாமல் எல்லா ஆபத்திற்கும், விக்கினங்களுக்கும், இயற்கை சீற்றங்களுக்கும், மனுஷனால் வருகிற தீங்கு, சத்ருவினால் வருகிற தீங்கு, எல்லா தீங்கிற்கும் உங்களை விலைக்கு பாதுகாத்து காப்பாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்கள் நம்பிக்கை ஆண்டவரின் மீதே இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் கல்வாரி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபியுங்கள். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் ஒவ்வொரு நாளும் வேலியடைத்து பாதுகாத்து அற்புதமாக, பாதுகாப்பாக, சமாதானமாக கர்த்தர் வாழ கிருபை செய்வார். உங்கள் எல்லைக்குள் தேவன் உலாவி வாசம் பண்ணி பரிசுத்த எல்லையாக, சமாதானத்தின் எல்லையாக மாற்றி ஒவ்வொரு நாளும் சமாதான தாபரத்தில் உங்களை குடியேற பண்ணி ஆசீர்வதித்து நடத்துவார். இசப்பா, நீர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் எனக்கு உண்டான யாவற்றையும் எந்நாளும் எந்நேரமும் காப்பாற்றி அருளும். பயத்தோடு நடுக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு நீர் ஒரு மாற்றத்தை காண செய்யும், அற்புதத்தை காண செய்யும். எங்கள் பாளையத்தை சுற்றிலும் உலாவி பரிசுத்த எல்லையாக, சமாதானத்தின் எல்லையாக மாற்றி எந்த தீங்கும் அணுகாமல், எந்த பிரச்சனையும் நேரிடாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி வழி நடத்தும். நீர் அப்படி செய்து ஆசீர்வதித்து நடத்த போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறகில் என்னை எந்நாளும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும்